வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சேல்ஸ்மேனோட கதைய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ம் ஆனா இது வெறும் ஒருத்தரோட வெற்றி தோல்வி கதை இல்ல. ஒழுக்கம், டெக்னாலஜி, சரியான சிஸ்டம், ஆமா, இது மூணும் சேர்ந்தா ஒருத்தரோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கைய எப்படி தலைகீழா மாத்துங்கிறதுக்கான ஒரு உதாரணம். கரெக்ட். நீங்க சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டீமை வழி நடத்தினாலும் சரி, இந்த கதை உங்களுக்குள்ள சில முக்கியமான கேள்விகளை எழுப்பும். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி ராஜுன்னு ஒரு எஃப்எம்சிஜி, அதாவது நொறுக்கு தீனி விக்கிற ஒரு சேல்ஸ்மேனோட பயணம் தான் இது. ராஜு, சரி. அவர் செஞ்ச தவறுகள், அவர் சந்திச்ச சவால்கள், அப்புறம் ஒரு சின்ன சிஸ்டம் மாற்றம் ம் எப்படி ஒரு பெரிய வெற்றிக்கு கதவு திறந்துச்சுன்னு பார்க்க போறோம். இதுல வர்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னிக்கும் ஃபீல்டுல பலரும் சந்திக்கிற நிஜமான பிரச்சனைகள் தான். அப்போ இது ஒரு கற்பனை கதை இல்ல, நிஜமான கள நிலவரம். நிச்சயமா. வாங்க ராஜுவோட உலகத்துக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். ராஜு ஒரு பாப்புலரான நொறுக்கு தீனி பிராண்டோட சேல்ஸ்மேன். ஆமா. அவரோட மாதாந்திர ரிப்போர்ட்டை பார்த்தாலே போதும், பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரியும். மாசம் 4 நாள் லீவு, ம் தினமும் லேட்டா வேலைக்கு வர்றது, டிஎம்எஸ்ல சரியா பதிவு பண்ணாம இருக்கிறது, ரியல் டைம் ஆர்டர் 0. ஒரு சேல்ஸ்மேனுக்கு இதை விட மோசமான ரெக்கார்ட் இருக்க முடியாது. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வரியுமே ஒரு அபாய சங்கு மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஆனா எல்லாத்தையும் விட ஒரு பெரிய தப்பு இருந்துச்சு. அதுதான் ராஜு மார்க்கெட்க்கு போற நேரம். ஓ, நேரம். காலையில 10 மணிக்கு போல வேண்டிய ஆளு. கரெக்ட். ஆனா அவரு போறது மத்தியானம் 12 மணிக்கு. அப்படியா? 2 மணி நேரம் லேட். இதுல என்ன பெரிய விஷயம்னு நம்மள சிலர் நினைக்கலாம். ஆனா நொறுக்கு தீனி பிசினஸ்ல அந்த 2 மணி நேரம் தான் ஒரு நாளோட தலையெழுத்தையே தீர்மானிக்கும், இல்லையா? இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்புறதில்ல. சரிதான். கடைக்கு போவாங்க, கண்ல படும், ஆசை வரும், வாங்குவாங்க. ஓஹோ. கடை திறந்த உடனே நம்ம பொருள் அவங்க கண்ல படுற மாதிரி ஷெல்ஃப்ல முன்னாடி இருக்கணும். 12 மணிக்கு நீங்க கடைக்கு போனா அந்த முக்கியமான கால நேர விற்பனையை மொத்தமா இழந்துட்டோம்னு அர்த்தம். கரெக்ட், உங்க இடத்துல உங்க போட்டியாளரோட பொருள் இருக்கும். ம். இது சாதாரண தாமதம் இல்ல, இது எதிராளிக்கு நாமளே செஞ்சு கொடுக்கிற உதவி. சரியான நேரத்துல திறக்காத கடை வாடிக்கையாளரை இழப்பது உறுதி. ரொம்ப சரி. அப்போ அந்த 4 நாள் லீவு அது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமே. மிகப்பெரிய தாக்கம். இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கடையில விக்காம இருக்கிற பொருள், ம் மீட்டர் ஓடாம சும்மா நிக்கிற டாக்ஸி மாதிரி, அதுல முதலீடு முடங்கி கிடக்கு. புரியுது. ராஜு 4 நாள் லீவ்ல இருக்கும்போது அவரோட பொருள் விக்காது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோட பணம் அந்த பொருள்ல லாக் ஆயிடும். ஓகே. அவரால அந்த பணத்தை எடுத்து புது ஸ்டாக் வாங்கவோ பிசினஸ சுழற்சி செய்யவோ முடியாது. ஆனா அதே நேரம் போட்டியாளரோட பொருள் வித்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால ராஜுவோட 4 நாள் லீவு அவருக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, அந்த முழு சப்ளை செயின்கே ஒரு பெரிய தடக்கல். இதுக்கே இவ்ளோ பெரிய விளைவுன்னா அவர் டிஎம்எஸ் சரியா பயன்படுத்தாதது இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கணும். அவர் கடைகளுக்கு போயிருக்கார், ஆனா அதை சிஸ்டம்ல பதிவு பண்ணல. ஆமா, இதனால என்ன ஆகும்? வேலை செஞ்சும் செய்யாத மாதிரி தானே கணக்கு. கரெக்ட். இதுதான் நம்பிக்கையை உடைக்கிற முதல் படி. யோசிச்சு பாருங்க, ராஜு கடைக்கு போறார், ஆனா அத அங்கே பதிவு பண்ணாம நைட் வீட்டுக்கு போய் மொத்தமா எல்லா ஆர்டரையும் பதிவு பண்றார். ஓ, பலரும் செய்யற தப்பு தான் இது. இதனால 3 இடத்துல பிரச்சனை வருது. ஒன்னு, கடைக்காரர் கண்ல இவர் ஒரு சீரியஸ் இல்லாத ஆளா தெரிவார். சரி. 2வது, டிஸ்ட்ரிபியூட்டரால அடுத்த நாள் டெலிவரிய சரியா பிளான் பண்ண முடியாது. 3வது, கம்பெனிக்கு இவர் உண்மையாவே கடைக்கு போனாரா இல்லையான்னு சந்தேகம் வரும். அப்போ அது ஒரு ஃபேக் விசிட் மாதிரி ஆயிடுமா? ஆமா, அவங்க சிஸ்டம் படி அது ஒரு ஃபேக் விசிட், அதாவது போலியான வருகை. ஆக ராஜு செஞ்ச வேலைக்கே அர்த்தமில்லாம போய்குச்சு. அப்போ கடைக்காரர், டிஸ்ட்ரிபியூட்டர், கம்பெனி 3 பேரோட நம்பிக்கையும் ஒரே நேரத்துல எழுந்திருக்கார். ஆமா, தரவுகள் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தரவுகளை பதியாததே ஒரு பெரிய பொய்யா மாறிடுச்சு. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்து ஒருத்தர் எப்படி மீண்டு வர முடியும்? இது கிட்டத்தட்ட வேலையை விட்டு போற நிலைமை மாதிரி தெரியுதே. கண்டிப்பா. அந்த நிலைமையில தான் ஒரு சின்ன உரையாடல் நடக்குது. ஒரு நாள் ராஜுவோட சூப்பர்வைசர் அவரை கூப்பிட்டு கோவப்படாம திட்டாம ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொன்னார்? ராஜு, உன்னோட பிரச்சனை நீ பாக்குற வேலையில இல்ல, நீ வேலைய பாக்குற சிஸ்டத்துல இருக்கு. உன் பிரச்சனை வேலையில இல்ல, சிஸ்டத்துல இருக்கு. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. ஆமா, ஏன்னா அந்த சூப்பர்வைசர் உனக்கு விக்க தெரியலன்னு ராஜுவோட திறமைய குறை சொல்லல, நீ ஒரு சோம்பேறின்னு அவரோட குணத்தை விமர்சிக்கல. அவர் ராஜுவோட செயல்முறைய, அதாவது அவரோட ப்ராசஸ மட்டும் சுட்டி காட்டினார். இதனால ராஜுவுக்கு தன்னை தற்காத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படல.
ஆமா, அது அவர் யோசிக்க வச்சிருக்கோம். கரெக்ட். அவர் அது யோசிக்க வச்சது. அந்த நிமிஷம்தான் மாற்றத்துக்கான விதை விழுந்தது. ஆனா அந்த மாற்றம் ஒரே நாள்ல வந்துருச்சா? அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டதுனா அடுத்த நாள் காலையில இருந்து ராஜு எல்லாம் சரியா செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? ஏன்னா நிஜ வாழ்க்கையில மாற்றங்கள் அவ்வளோ சுலபமா நடக்காதே. ரொம்ப நல்ல கேள்வி. நிச்சயமா இல்ல. அது ஒரு சினிமா இல்ல. ஹஹா. ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டார். பழைய பழக்கங்கள் அவ்ளோ சீக்கிரம் போகாது. சில கடைக்காரங்க, "என்ன ராஜு, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க" நீ கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. ஓ. ஆனா உண்மையான மாற்றம் எப்ப நடந்துச்சுன்னா, அவர் முதல் முறையா டிஎம்எஸ் டேட்டாவை வச்சு ஒரு சேல்ஸ் பண்ணும்போது தான். அப்போதான் அதோட சக்தியை உணர்ந்திருக்காரு. ஆமா. அதுவரைக்கும் வெறுமனே ஒரு கண்காணிப்பு கருவியா பார்த்த டிஎம்எஸ் அவருக்குள்ள ஒரு புத்த சக்திய கொடுத்ததை அப்பதான் உணர்ந்தார். ஓகே, அங்கதான் அசலேன கதை ஆரம்பிக்குது. அப்போ அந்த டிஎம்எஸ் அவர் எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சார்? முதல் மாற்றம் நேரம். மதியம் 12 மணிக்கு போய்கிட்டு இருந்தவர் இப்போ காலையில 9:55 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டோட முதல் கடை வாசல்ல நின்னு டிஎம்எஸ்ல பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சார். கிரேட். இது தினமும் பார்த்த கடைக்காரங்களுக்கு அவர் மேல மெதுவா ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. ரெண்டாவது, ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் நின்னு கடைக்காரர் முன்னாடியே லைவா பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சார். ஜியோலொகேஷன் வசதியோட. ஆமா. அந்த ஆப்ல இருக்கிற ஜியோலொகேஷன் வசதி அவர் சரியான இடத்துல சரியான நேரத்துல இருக்காருன்னு கம்பெனிக்கு நிரூபிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இழந்த நம்பிக்கை திரும்ப வர ஆரம்பிச்சது. நேரமும் இடமும் சரி, ஆனா விற்பனையில என்ன மாற்றம் வந்துச்சு? முன்னாடி நைட்ல மொத்தமா ஆர்டர் போட்டவர் இப்போ என்ன பண்ணார்? இப்போ ஒவ்வொரு கடையிலயும் ஆர்டர் எடுத்த உடனே அந்த இடத்துலயே ரியல் டைம்ல பதிவு செஞ்சார். அதனால இதனால பில்லிங் வேகமாச்சு, டெலிவரி சரியா போச்சு, கம்பெனி கொடுக்கிற ஆஃபர்ஸ் அப்போதே கடைக்காரருக்கு போய் சேர்ந்தது. ஆஹா. ஒரு சிஸ்டத்தை சரியா பின்பற்ற ஆரம்பிச்சதும் அந்த சப்ளை செயின்ல இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் தானா விலக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நாளைக்கு 40 கால்ஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. கால்ஸ்னா என்ன? ஃபோன் கால்ஸா? இல்ல. சேல்ஸ் பாஷையில கால்ஸ்னா ஃபோன் கால்ஸ் இல்ல. ஒரு கடைக்கு நேர்ல போய் பார்க்கறதுக்கு பேர் தான் ஒரு கால். ஓ, அப்போ 40 கால்ஸ்னா ஒரு நாளைக்கு 40 கடைகளுக்கு நேர்ல விசிட் பண்ணிருக்கார். கரெக்ட். அப்புறம் பீட் கவரேஜ்ங்கிறது அவருக்கு ஒதுக்கப்பட்ட ரோட்ல எல்லா கடைகளையும் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாம பார்க்கறது. அப்போ 100% பீட் கவரேஜ்னா ஒரு கடையை கூட விடாம எல்லா கடைகளுக்கும் போயிருக்காருன்னு அர்த்தம். ஆமா. ஆனா 40 கடைகளுக்கு சும்மா போயிட்டு வர்றது முக்கியம் இல்லையே. அந்த விசிட்ஸ் பயனுள்ளதா இருக்கணுமே. அது எப்படி சாத்தியமாச்சு? அங்கதான் டிஎம்எஸ் டேட்டாவோட உண்மையான சக்தி வெளிப்பட்டதா? எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் ராஜு ஒரு ஆர்டர் எடுக்கிறவரா மட்டும்தான் இருந்தாரு. ஆனா டிஎம்எஸ் டேட்டாவை கையில எடுத்ததும் அவரோட அடையாளமே மாறிடுச்சு. எப்படி? அவர் ஒரு சேல்ஸ் ஆலோசகரா மாறினாரு. ஒரு நிமிஷம். ஒரு ஆப்ல இருக்கிற டேட்டா எப்படி ஒருத்தரோட அடையாளத்தையே மாத்தும்? அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது அவருக்கு என்ன மாதிரியான தகவல்களை கொடுத்துச்சு? அந்த டேட்டா ஒரு புதையல் மாதிரி. ராஜுவோட டேப்லெட்ல இப்போ ஒவ்வொரு கடையோட ஜாதகமும் இருந்துச்சு. ஜாதகமா? ஆமா. உதாரணத்துக்கு, எந்த கடைக்காரர் சிப்ஸ் மட்டும் வாங்குறாரு ஆனா மிக்சர் வாங்குறதே இல்ல, யார் வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட் மட்டும் விக்கிறாங்க, பெரிய பாக்கெட் வாங்குறது இல்ல, ஓ. எந்த கடையில நம்ம பிராண்டோட ஃபாஸ்ட் மூவிங், அதாவது அதிகமா விற்பனையாகிற ஒரு பொருள் ஸ்டாக்லே இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவர் கண் முன்னாடி விரிஞ்சது. அடடே, அப்போ அந்த ஆப் அவருக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு சீட் ஷீட் கொடுத்த மாதிரி. இந்த கடையில இதத்தான் பேசணும், இதத்தான் விற்கணும்னு ஒரு தெளிவான பிளான் கிடைச்சிருக்கு. கரெக்ட். இது ஒரு சேல்ஸ் டூல் மட்டும் இல்ல, இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்போ ராஜு கடைக்கு போய், சார் ஆர்டர் சொல்லுங்கன்னு கேட்கல. அதுக்கு பதிலா டேப்லெட்டை காட்டி டேட்டாவோட பேச ஆரம்பிச்சார். ஆமா சார், உங்க கடையில இந்த சிப்ஸ் நல்லா விற்பனை ஆகுது, ஆனா எங்க கம்பெனியோட இந்த புது வகை மிக்சரை நீங்க இன்னும் வாங்கவே இல்ல. உங்க ஏரியாவுல மத்த கடைகள்ல இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, இதோ பாருங்க டேட்டான்னு ஆதாரத்தோட பேச ஆரம்பிச்சார். இதுதான் ஆட்டத்தையே மாத்தின விஷயம். யூகத்தின் அடிப்படையில பேசாம தரவுகளோட பேசும்போது கடைக்காரரால அதை மறுக்க முடியாது. மறுக்கவே முடியாது. ஏன்னா ராஜு அவரோட லாபத்துக்கு மட்டும் பேசல, கடைக்காரரோட லாபத்துக்கும் சேர்த்து பேசினார். ஆமாம். இதோட விளைவு ராஜுவோட ரேஞ்ச் செல்லிங், அதாவது ஒரு கடைக்குள்ளேயே பலதரப்பட்ட பொருட்களை விக்கிற திறமை இரட்டிப்பாச்சு. ஆமா, 2 மடங்காச்சு. அவர் ஒரு பொருளை விக்கல, கடைக்காரருக்கு ஒரு முழுமையான தீர்வை விட்டார். இதனால கடைக்காரரோட விற்பனையும் அதிகமாச்சு, ராஜுவோட டார்கெட்டும் ஈஸியா அச்சீவ் ஆச்சு. அருமை. இந்த வெற்றி அத்தோட நிக்கலையே. காலாவதியான பொருட்களை திரும்ப வாங்குறதுல கடைக்காரங்களுக்கும் சேல்ஸ்மேனுக்கும் எப்பவுமே சின்ன போராட்டம் இருக்குமே, அதை எப்படி சமாளிச்சாங்க? அதுக்கும் டிஎம்எஸ்ல ஒரு தீர்வு இருந்துச்சு.
அதுல இருந்த ரிட்டர்ன் மாடியூல் மூலமா காலாவதியான ஃப்ரெஷ்னஸ் இல்லாத பொருட்களை சுலபமா கணக்கிட்டு எந்த தர்க்கமும் இல்லாம திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கடைக்காரருக்கும் ராஜுவுக்கும் இருந்த உறவு இன்னும் பலப்பட்டது. நிச்சயமா. இப்போ அவர் விற்பனையில மட்டும் இல்ல, விற்பனைக்கு பிறகான சேவையிலையும் ஒரு நம்பிக்கையான ஆளா மாறினார். அப்போ கம்பெனி பார்வையில ராஜுவோட இமேஜ் எப்படி மாறுச்சு? முன்னாடி லேட்டு, ஃபேக் ஆர்டர்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தவர் இப்ப எப்படி பார்க்கப்பட்டார்? அவரோட ரிப்போர்ட் கார்டு இப்போ தலைகீழ மாறிடுச்சு. ஓஹோ, சிவப்பொம்மையில இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பச்சை நிறத்துல பாராட்டுகளா இருந்துச்சு. வாவ். சரியான ஒழுக்கம், 100% நிகழ்நேர ஆர்டர்கள், 40 பயனுள்ள அழைப்புகள், சிறந்த பீட் கவரேஜ்னு கம்பெனி கிட்ட இருந்து பாராட்டு மழை தான். வாவ். நான் ஒரு சேல்ஸ் மேனேஜர் கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவர் சொன்னார், ஒரு சேல்ஸ்மேன் நைட்ல மொத்தமா ஆர்டர் போடும்போது ஒருவேளை கம்பெனி மதிய ஒரு பெரிய ஆஃபர் அறிவிச்சா அது அந்த சேல்ஸ்மேனுக்கும் தெரியாது, கடைக்காரருக்கும் போய் சேராது. இதனால 2 பேருக்கும் பெரிய நஷ்டம். ஆமா, ரியல் டைம்ல வேலை பார்க்கறதோட முக்கியத்துவம் இதுதான். ராஜு இப்போ அந்த நஷ்டத்தை தடுத்தாரு. ராஜுவோட இந்த மாற்றம் அவரையும் தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர், கம்பெனின்னு எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட கொடுத்திருக்கு. ஒரு தனி நபரோட சரியான செயல்முறை ஒரு முழு சிஸ்டத்தையே சரி பண்ணிருக்கு. ஆமா, இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. டிஸ்ட்ரிபியூட்டர் சந்தோஷமா இருந்தார், ஏன்னா அவரோட பணம் சீரா சுழற்சியில இருந்துச்சு. கம்பெனி சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஃபீல்டுல இருந்து உண்மையான நம்பகமான டேட்டா கிடைச்சது. அதை வச்சு அவங்களால நல்ல முடிவுகள் எடுக்க முடிஞ்சது. ராஜுவுக்கு நல்ல ஊக்கத்தொகை கிடைச்சது. எல்லாருமே வின்-வின் சூழல்ல இருந்தாங்க. கடைசியா ராஜுவோட இந்த மாற்றத்தை எண்கள்ல சொல்லணும்னா அது ஆச்சரியமா இருக்கு. விடுப்பு 0, டிஎம்எஸ் பஞ்சிங் 100% துல்லியம், தினசரி அழைப்புகள் 40 பயனுள்ள அழைப்புகள், ஃபீல்ட் கவரேஜ் 100%, ரிங் செடலிங் இரட்டிப்பு, ஊக்கத்தொகை கிடைத்தது. எல்லாத்துக்கும் மேல அவர் மேல எல்லாரும் வச்சிருந்த நம்பிக்கை முழுசா மீட்கப்பட்டது. இந்த கதையோட பாடம் ரொம்ப தெளிவானது. நாம எவ்ளோ கடினமா உழைக்கிறோங்கிறத விட எவ்ளோ ஸ்மார்ட்டா ஒரு சிஸ்டமை நம்பி உழைக்கிறோங்கிறது தான் முக்கியம். சிஸ்டத்தை பின்பற்றுங்கள், வெற்றி உங்களை பின்தொடரும். கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல பழைய சிந்தனைகளும் பழைய வேலை முறைகளும் உதவாது. நொறுக்கு தீனி உலகமே இவ்ளோ வேகமா இயங்கும்போது ஒரு விற்பனையாளரோட சிந்தனையும் அதை விட வேகமா இருக்கணும். இந்த கதையில இருந்து உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க தொழில்ல இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க இன்னும் பிடிவாதமா புடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பழைய காலத்து சிஸ்டம் இல்லனா பழக்கம் எது? ஒருவேளை அதை மாத்தி ஒரு புதிய சிஸ்டத்துக்கு நீங்க மாறுனா ராஜுவுக்கு கிடைச்ச மாதிரி. ஆமா, ராஜுவுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.